எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். மூல நூல்களில் இருந்தே மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள். ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். பொதுவானவை ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினரில் எவருக்கும் அதிகாரம் இல்லை. இரு தரப்பினரும் ப்ரொஜெக்டர், ஸ்கோப் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். விவாத தலைப்புகள் நம்பர் 1 இன்று நாளை நடைபெறக்கூடிய விவாதத்தின் தலைப்பு இறைவனுக்கு உருவம் உண்டா? சுன்னத் ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடாகும். இறைவனுக்கு உருவம் உண்டா? சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு இறைவன் உருவமற்றவன், அவனுக்கு கை, கால், முகம், கண் இல்லை. இறைவன் அர்ஷில் மட்டும் இல்லை. இது சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு. இரண்டாவது தலைப்பு அடுத்த வாரம். இணை வைப்போரும் விதஅத்வாதிகளும் யார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் ஷேக் அப்துல்லா ஜமாலி, சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையினர் மற்றும் அவரது கொள்கையை பின்பற்றுபவர்கள் அனைவரும் முஷ்ரிக் எனும் இணை வைப்பாளர்கள், பிதஅத்வாதிகள் என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. இணை வைப்போரும் விதஅத்வாதிகளும் யார்? சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் இணை வைப்புக்கும் விதஅத்துக்கும் சொந்தக்காரர்கள். மூன்றாவது தலைப்பு பிஜே தர்ஜுமாவின் அசிங்கங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு பிஜேயின் தர்ஜுமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும் ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூற்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் தான் ஆபாசங்கள், அசிங்கங்கள், புழுகு மூட்டைகள், மூடத்தனங்கள், கயமைகள், கட்டுக்கதைகள் ஆகியவை உள்ளன என்பதும் அவை இஸ்லாத்திற்கு புறம்பானவை என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. பிஜே தர்ஜிமாவின் அசிங்கங்கள். சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு பிஜேயின் அவர்கள் எழுதிய குர்ஆன் தர்ஜிமாவிலும் அவரை சார்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மற்ற நூட்களிலும் குர்ஆனில் இல்லாத ஆபாசமான கருத்துக்களும் அசிங்கங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளது. நான்காவது தலைப்பு இமாம்கள் உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு இமாம்களின் உதவி தேவையில்லை. இமாம்களின் விளக்கங்களில்தான் குழப்பங்கள் நிறைந்து குர்ஆன் ஹதீஸை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாகவும் உள்ளன என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. நாலாவது தலைப்பு இமாம்கள் உதவியின்றி குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா? சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு இமாம்கள் உதவி இல்லாமல் குர்ஆனையோ ஹதீஸையோ விளங்க முடியாது. எனவே சில வசனங்களையும் சில ஹதீஸுகளையும் இமாம்கள் இல்லாமல் புரியவும் விளங்கவும் முடியாது. இது சுன்னத் ஜமாத்தின் நிலைப்பாடு. விவாத ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவர்கள் பெயர் மற்றும் கையொப்பம். அது கலீல் ரசூல், எம் எஸ் சுலைமான், எம் ஐ சுலைமான், ஃபைசல், முகமது சுல்தான், ரஹமத்துல்லா. 6 பேர். இது பொதுவான ஒரு அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் ஆங்காங்கே வாலண்டியர்ஸை தவிர நிக்கிறவங்க எல்லாரும் உட்கார்ந்துடணும். வாலண்டியர்ஸ் உட்கார சொல்லிட்டாங்க. வாலண்டியர்ஸ் உட்கார்ந்துருங்க. தேவைப்பட்டா எந்திரிச்சு வந்தா போதும். ஒரு ஓரமா இருந்தா ப்ராப்ளம் வராது. ஏன்னா வீடியோ எடுக்க பாக்கி இருக்கிறவங்க பாக்குறவங்களுக்கு மறைக்க கூடாது இல்லையா? இந்த கேமராக்கு உங்களுக்கு தேவை உதவியாளர்களை மட்டும் நீங்க கூட வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கிறவங்க உட்கார சொல்லிருங்க. இடம் இருக்கு இல்லையா? உட்கார சொல்லிருங்க. இவங்க வாலண்டியர்ஸ் இப்படி சேர்ல உட்காந்துடலாமே. இல்ல மேடையில நிக்க கூடாது.
மேடையில கூடாது, கீழே இறங்கிருங்க. அவங்க நம்ம வாலன்ஸ்ல உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் 3 பேர் இந்த உள்ள இந்த சேர் எடுத்து போட்டு அவங்க உட்காந்து ரூம்ல சேர் அங்கே உட்காந்து வாலண்டியர் இருக்கனால எகிரி வரணும் அவங்க. சாதிக் பாய் கொஞ்சம் நீங்க பின்னாடி அவசரம் இப்ப நம்ம அது வைக்கிறது எல்லாரும் இப்ப டாஸ்க் போட்டோம் 2 நிமிஷம் டாஸ்க் போட்டு சின்னதா போட்டுருவாங்களோ யூஎஸ்பியா? சொல்லிட்டு போடுங்க மக்கள்கிட்ட, சொல்லிட்டு டாஸ் போட போறோம்னு சொல்லிட்டு. மைக்கில் பேசுங்க. உட்காந்துட்டீங்களா? பாய். சரி, இல்ல உட்கார சொல்லிடலாம். நிக்க வேண்டிய தேவையே இல்லை. டோர் க்ளோஸ் பண்ணிருங்க. இனி திறக்க வேண்டாம். இனி யாரும் உள்ள விட வேண்டாம். 2 வரும். இந்த சைடுல யாரும் என்ட்ரன்ஸ் வர வேண்டாம். இங்க வாலண்டரி, இங்க சைடுல யாரும் வர வேண்டாம். இப்பொழுது ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி டாஸ் இடப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ். தலை கோணையா இருக்கு. தலை இன்ஷா அல்லாஹ் சுன்னத் ஜமாத் அணியினருக்கு டாஸ் வென்றிருக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினரை விவாதம் ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.